கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி இத மட்டும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு போங்க. இப்ப நீங்க பார்க்க போற இந்த சப்ஸ்கிரைபர் கேம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து போர்ட பார்க்காம தான் விளையாண்டேன். நான் டெர்ரஸ்ல போய் விளையாடுற ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. காலையில 7 மணியா இருந்தாலும் சன்லைட் அடிக்கிற அந்த கிளேர்னால என்னால போர்ட வந்து சரியா பார்க்க முடியல. ஸோ லாஸ்ட் மினிட்லயும் பார்த்தீங்கன்னா, என்னால வந்து ஷெட்யூல சேஞ்ச் பண்றதுக்கு மனசு வரல. என்னுடைய ஃபேஸும் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்குற அளவுக்கு கிளியரா இருக்காது. பட் ஸ்டில் நான் மாடியில எப்படியோ ஒரு வழியா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நான் இம்மீடியட்டா கால் அவுட் பண்ணி கேம வந்து உங்களுக்கு ரீஷெட்யூல் பண்ணி நான் வந்து ப்ளே பண்றேன். அது மட்டும் இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஷெட்யூல் பண்ணி விளையாடுற எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபரும் டைம் எடுத்து நம்ம கூட இந்த கேம வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே கருதி இந்த ஒரு கேமையும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஹலோ ஃபிரெண்ட்ஸ். நம்மளுடைய கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4த் கேம் இது. ஸோ ஆக்சுவலா நான் வந்து டெர்ரஸ்ல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் கிளேர் அடிக்குது. பட் எனிவே ஆ கேம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நைட் F6 ப்ளே பண்றாரு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பிஷப் G5 நெக்ஸ்ட் குயின் D2 ஓகே கிக் பண்றேன். 1 செகண்ட். ஓகே நைட் E5 ப்ளே பண்ணியிருக்காரா? ஸோ இப்போ இந்த பிஷப்ப வந்து டெவலப் பண்றேன். ஆக்சுவலா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. குத்து மதிப்பா போர்ட தெரியுது. அத வச்சு தான் ஆடிட்டு இருக்கேன். ஸோ இந்த பான புஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலா இந்த மாரி பான் புஷ் பண்றது வீக்னஸ் தான். பிஷப்ப நான் இங்கே போடுறேன். ஸோ இத வந்து இந்த பிஷப்ப நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னா, குயின் இங்க வந்துருவாரு. ஓகே. இந்த பிஷப்ப நான் எடுத்துக்கிறேன் இப்ப. இப்ப இந்த நைட்ட டெவலப் பண்றேன். நைட் F3 ஸோ இந்த நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா, பிஷப் வச்சு எடுப்பேன். ஸோ அவர் நைட் எடுக்கல. ஸோ கரெக்ட்டா அவரு இந்த நைட்ட டெவலப் பண்றாரு. ஸோ இந்த நைட் நான் எடுத்தேன்னா, இந்த நைட் உள்ள வருவாரு. அப்படி இல்லன்னா, கேசல் பண்ணாமயே கூட அவர் விளையாடலாம். ஓகே. நம்ம வந்து இப்ப கேசல் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பான புஷ் பண்ணிட்டாரு இல்லையா? ஸோ இங்க நைட் டேக்ஸ் ப்ளே பண்ணிட்டு இங்க ஒரு செக் ஒண்ணு அவைலபிளா இருக்கு. பட் இங்க ஒரு நைட் டேக்ஸ் செக் குடுத்ததுக்கப்புறமா அவரு நைட்ட இங்க வச்சு பிளாக் பண்ணலாம். அப்படி இல்லன்னா செக்குக்கு முன்னாடி இந்த நைட்ட கிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணலாம். ஓகே. நைட்ட ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். ஓகே. இப்ப இந்த நைட்ட கிக் பண்றோம். ஆக்சுவலா என்னுடைய ஃபேஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கே தெரியல. நானு கேம்லாம் முடிச்சுட்டு கீழ போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அது தெரியும். பட் என்னுடைய ஃபேஸ் வந்து இந்த வெயில்ல இங்க ஸ்க்ரீனுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. இப்ப இந்த நைட் இவரு எங்க எடுத்துட்டு போறாரு தான் விஷயம் ஆக்சுவலா. நைட் இங்க அப்படி இல்லன்னா இங்க கொண்டு போலாம். ஏன்னா இங்க பிஷப் மூலியமா ஒரு செக் அவைலபிளா இருக்கு. இந்த பான வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு இல்லையா? ஸோ அவரு கிங்க எப்படியாவது மூவ் பண்ணிட்டாருன்னா, அவரால குயின் சைட் கேசல் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய கிங் சைட்ல இருக்கிற பான்ஸ் அதாவது என்னுடைய இந்த சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே. நைட் இங்க மூவ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த சைட் பான வந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ இந்த சைடு முடிஞ்ச வரைக்கும் பிரேக் பண்ண ட்ரை பண்றேன். இந்த பான எடுத்துக்கிறேன். இப்போ அவரு இந்த பான வச்சு எடுப்பாரு, அப்படி இல்லன்னா நைட் வச்சு எடுப்பாரு. திருப்பி பிஷப் செக் வந்தா நைட் திருப்பி ரிவர்ஸ் தான் போற மாரி இருக்கும். ஏன்னா கிங்க வந்து அவரு மூவ் பண்ணாருன்னா, அவருக்கு கொஞ்சம் டேஞ்சர். ஸோ
சுத்தமா எனக்கு எவ்வளோ டைம் கீழ கிளாக் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ரூக்க வச்சு எடுத்திருக்காரு. ஸோ நான் என்ன பண்றேன்னா, பிஷப் இங்க போட்டேன்னா, நெக்ஸ்ட்டு இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்ணுவேன். அவரு என்னுடைய பிஷப் எடுக்க முடியாது. ரூக் இங்க எடுத்துட்டு போனாருன்னா, ரூக் எடுத்துட்டு போனாலும் இது பண்ண முடியாது. ஆ ஸோ இங்க பான் வந்து அட்டாக்ல இருக்கு. அதையும் பார்க்கணும். ஸோ இங்க பிஷப் H5, ரூக் டேக்ஸ் G2, பிஷப் டேக்ஸ் நைட்டு, கிங் டேக்ஸ் பிஷப்பு, ரூக் டேக்ஸ் H6. ஓகே. இங்க பான ஃபர்ஸ்ட்டு சேஃப்டி பண்ணிக்கிறேன். ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, ப்ரீ மூவ் பண்ணிட்டாரு. அந்த சென்டர் பான வந்து அவரு புஷ் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட்டு பிஷப்ப நம்ம பிளான் படி இங்க போடுவோம். ரூக் வச்சு எடுக்க முடியாது. ஏன்னா, இங்க ரூக் அட்டாக் பண்ணிட்டுருக்காரு. அவரு பிஷப்ப இங்க சாரி இந்த பிஷப்ப இங்க சப்போர்ட்டுக்கு கொண்டு வந்தாருன்னா, இந்த பான நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ இப்ப எனிவே இந்த பிஷப் விலகுனதுக்கு அப்புறமா நம்ப இந்த நைட் எடுக்கலாம். இப்ப நான் இந்த நைட் எடுக்கிறேன். இது செக்கோட வருது. கிங்க வச்சு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ நான் ரூக்க இங்கே போட்டுக்கலாம். ஸோ எனக்கு டைம் என்ன இருக்குன்னே தெரியல. ஸோ மேல வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ கேம் ஷெட்யூல் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அத நம்மளால ரீஷெட்யூல்லாம் பண்ணக்கூடாது. அதனால மேல வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இங்க பான்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு நெனைக்கிறேன். ஓகே. இந்த பான நான் புஷ் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த பான புஷ் பண்ணுவேன். பான் டேக்ஸ் ப்ளே பண்ணா இங்க ரூக் உள்ள வருவாரு. இப்ப இந்த பான புஷ் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த பிஷப்போடைய வழிய நம்ம அடைக்கிறோம். ஸோ இப்ப இந்த பான வச்சு அவரு எடுத்தாருன்னா, ஓகே. அவரு பான வச்சு எடுக்கல. குயின் இங்க கொண்டு வராரு. ஸோ இப்ப இந்த பான புஷ் பண்ணலாமா? வேணாமா? ஸோ இந்த பான நான் புஷ் பண்றேன். ஸோ பான் டேக்ஸ்னா குயின் டேக்ஸ். ஸோ G4ல இருக்கிற பான எடுத்திருக்காரு இல்லையா? ஓகே. பொசிஷன ஓப்பன் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த பான புஷ் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்றேன். ஸோ இந்த பான் எடுத்து தான் ஆகணும். இந்த பான வச்சு எடுக்க முடியாது. இந்த பான வச்சு தான் எடுக்க முடியும். ஓகே எடுத்துட்டாரு. ஸோ இந்த பான புஷ் பண்ணிட்டு நைட் நீங்க போட்டோம்னா நல்லாருக்கும். பட் ஸ்டில் இந்த பான அப்படி புஷ் பண்ணிடுவாரு. ஓகே. குயின் இங்க எடுத்துட்டு வருவோம். இங்க ஒரு அட்டாக்கு. பட் ஸ்டில் இந்த குயின் இங்க கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நைட்ட உள்ள கொண்டு வரணும். இங்க. ஸோ இங்க ஒரு அட்டாக் வரும். ஸோ குயின இங்க போடுறேன். இந்த டயகனல். ஒரு ரூக் டேக்ஸ்னா திருப்பி ரூக் டேக்ஸ் ரூக். ஸோ குயின இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இந்த ரூக்க அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாருன்னா, ரூக் டேக்ஸ் அப்படி இல்லன்னா குயின் டேக்ஸ். நெக்ஸ்ட் இந்த ரூக்க இங்கே போடலாம். அப்படி இல்லன்னா இங்கே போட்டு இங்க ரூக்ஸ டபுள் பண்ணலாம். ஸோ இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா, அவருக்கு இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் இங்க ஓப்பன் ஃபைல் அவருக்கு கிடைச்சதுனால, அவருடைய பீஸஸும் பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டில் என்னுடைய நைட்டுடைய ஸ்கோப்ப வந்து நான் ஃபுல்லா இங்க யூஸ் பண்ணல. இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ செக் வச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ அத நான் மூவ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ரூக் டேக்ஸ், ரூக் டேக்ஸ். ஸோ இந்த நம்மளுடைய ரூக் இங்க ஓப்பன் ஃபைவ்ல வரும். ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, போர்டு வந்து எனக்கு
50% தான் தெரியுது. ஸோ அந்த மூவ்ஸ் அண்ட் அந்த பீஸ் எங்க இருக்குன்ற ஒரு ஒரு அசம்ப்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா, நான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன்ல தான் உட்காந்துட்டுருக்கேன். பட் ஸ்டில் ஓகே. ஸோ இப்ப H4 வந்து புஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலா மூவ்ஸ் புஷ் பண்றது பார்த்தீங்கனாலும் எனக்கு லைட்டா தான் தெரியுது. இங்க நான் வந்து ஒயிட் மோட்ல வச்சு இந்த மூவ்ஸ பார்த்து தான் H4 புஷ் பண்ணியிருக்காருன்றதையே பார்க்குறேன். ஸோ ரூக் டேக்ஸ். இந்த ரூக்கையும் சேலஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட்டு ரூக் எடுத்தாருன்னா குயின் ஓப்பன் ஃபைல்க்கு வருவாரு. அண்ட் இந்த பான் பார்த்தீங்கன்னா டேஞ்சரா இருக்கு. நைட்ட வந்து வெளியில கொண்டு வரணும். ஸோ நைட்ட வெளியில கொண்டு வந்தா தான் ஓரளவுக்கு கேம் கண்ட்ரோலா இருக்கும். ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, பேக் ரேங்க்லயும் வந்து வீக்னஸ் இருக்கு. கிங் இங்க மூவ் பண்ணதுனால. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 5 மினிட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட்டு இந்த ரூக் எடுத்துக்கிறோம். ஏன்னா, இந்த பான் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ஸோ இப்ப பிஷப் டேக்ஸு. ஸோ குயின் இங்க போட்டுனா பான புஷ் பண்ணுவாரு. திருப்பி ஃபர்தரா நைட்டு கஷ்டம். பான் அட்வான்ஸ் ஆயிடும். ஸோ குயின வந்து இங்க கார்னர்ல போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அப்புறமா குயின் இங்க புஷ் பண்ணிக்கலாம். ஃபர்தரா பிஷப் அவரு எடுத்துட்டு வந்தாருன்னா. ஏன்னா முக்கியமா பாருங்க பான வந்து புஷ் பண்றாரு. நெய்மா நெக்ஸ்ட் இங்க பிஷப் ரிட்டர்ன் பண்றாரு. ஸோ நான் இங்க மூவ் பண்ணிட்டேன்னா கேம் முடிஞ்சிச்சு. சுத்தமா டோட்டல் டிசாஸ்டரா இருக்கு போல இருக்கு இந்த கேமு. என்ன பிரச்சனைன்னா, என்னால இங்க நைட்ட கொண்டு வர முடியாது. இங்கேயும் கொண்டு வர முடியாது. பிஷப் டேக்ஸ் பொசிஷன் ஓப்பன் பண்ணது பாருங்க. கடைசியா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அண்ட் சுத்தமா இந்த போர்டு வந்து டெரிபிள். பட் எனிவே ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ 2 மினிட்ஸ் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். 2 மினிட்ஸ். ஆ என்ன வழி இருக்கு? பிஷப் இங்க வர்றத தடுக்க முடியாது. பிஷப்ப தான் எடுக்க முடியும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, குயின் ஆயிடுவாரு. ஸோ இங்க பேக் ரேங்க் வீக்னஸ் வேற இருக்கு. ஓகே. ஆக்சுவலா கிங் செக்மேட் ஆகாம இருக்கிறதுக்கு பேக் ரேங்க் வீக்னஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்ப நான் இத எடுத்து தான் ஆகணும். ஸோ நைட் வெர்சஸ் குயின். நைட் இங்க கொண்டு வருவோம். பான் எடுத்துட்டாருன்னா மாட்டிப்பாரு. ஸோ அவரு இந்த பான் எடுக்காம பான புஷ் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்ப நைட் உள்ள வந்துட்டாரு. நைட் இங்க கார்னர்ல போட்டுக்கிறேன். ஸோ நைட்ட வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஃபோர்க் மாரி. மாட்டுனுச்சுன்னா உண்டு. அப்படி இல்லன்னா ஓகே. ஸோ இந்த பான் ஃபாஸ்ட்டா மார்ச் ஆறாரு பாருங்க. ஸோ அவருக்கு இங்க பாசர் பான் இருக்கு பாருங்க. அதனால தான் அவர் அந்த பான அந்த குயின குடுத்துட்டாரு. ஓகே. இதுக்கு மேல விளையாட முடியாது. ஸோ ரிசைன் பட்டன் கூட எங்க இருக்குன்னு தேடணும். ஓகே. எனிவே குட் கேம். ஸோ இந்த கேம பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் எல்லா பொசிஷனையும் நான் ஓப்பன் பண்ணி விட்டது எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ என்னால ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாவும் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணல. ஸோ உங்களுக்கு போர்டு என்னுடைய வியூ எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்படியே நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் வந்து ஸ்க்ரீன வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட்டு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு
இந்த மூவ்ஸ் நொட்டேஷன் வச்சு தான் நான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு பெரிய ஃபேக்டர் தான். பட் ரீசன்ஸ்லாம் கிடையாது. பட் எப்படி இருந்தாலும் இந்த கேம் வந்து அப்லோட் பண்ணி தான் ஆவேன். ஸோ ரீகேம்லாம் நான் கேட்க போறதில்ல. பட் எனிவே ஸோ நல்ல கேம் அவரும் ப்ளே பண்ணாரு. ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ வாழ்த்துக்கள். தேங்க் யூ.